ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் ஒரு பிடிக்காத ஒரு விஷயம், அதாவது ஒரு வீடியோவாக இருக்கட்டும், ஒரு சேனலாக இருக்கட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஹோம் பேஜில் எப்படி வந்து உங்களுடைய பிடிக்காத சேனல்ஸ், உங்களுக்கு பிடிக்காத ஒரு வீடியோவோ பிடிக்காத ஒரு சேனலோ வந்ததுன்னா அதை எப்படி வந்து வராமல் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன செட்டிங் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரிப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா யூடியூப்பில், அதில் 3 டாட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எது உங்களுக்கு பிடிக்கல, இந்த வீடியோ வந்து எதுக்காக உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற காரணம் மாதிரி இருக்கும், சில காரணம் அதில் உங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுங்க. அதே மாதிரி அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணும்போது நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரியான வீடியோஸ், அந்த டைப்பான வீடியோஸ் வந்து வராது. அதே மாதிரி அதில் வந்து டோன்ட் ரெக்கமெண்டட் சேனல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய யூடியூப் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான அந்த சேனல், அதாவது டோன்ட் ரெக்கமெண்டட் திஸ் சேனல்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது அந்த சேனல் வந்து உங்களுடைய ஹோம் பேஜில் ஷோ ஆகாது. மறுபடியும் அந்த சேனலோடைய வீடியோஸ் வந்து எப்போவுமே ஷோ ஆகாது. ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து அந்த சேனல்ஸை பார்க்கவே கூடாது, எனக்கு வந்து அந்த சேனல் தெரியவே கூடாது, எனக்கு வந்து எந்த வீடியோஸ்லையும் ரெக்கமெண்ட் ஆகக்கூடாது, சஜஸ்ட் ஆகக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக அந்த சேனலுக்குள்ளே போய் 3 டாட்டா கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் யூசர் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேனல் வந்து பிளாக் பண்ணியிருந்த மாதிரி, நீங்கள் வந்து பிளாக் பண்ண மாதிரி ஆயிரும். அந்த சேனல் வந்து மறுபடியும் உங்கள் வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோஸில் சஜஷனாவோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்லையோ இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணும்போதோ அந்த சேனலுடைய வீடியோஸ் வந்து வராது. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ரிப்போர்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பிடிக்கல, அந்த வீடியோ வந்து தூக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது இது வந்து சரியே இல்லை, தப்பான ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய பேர் அதை பண்ணால் கண்டிப்பாக யூடியூப்ல இருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அது தப்பான வீடியோவாக இருந்தால் யூடியூப்பும் அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்து இந்த வீடியோவை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து இந்த சேனல் வர வேண்டாம்னு நினச்சிங்கன்னா டோன்ட் ரெக்கமெண்டட், இல்லைனா அந்த நாட் இன்ட்ரெஸ்ட், அந்த வீடியோ பிடிக்கலனா நாட் இன்ட்ரெஸ்ட், அந்த சேனல் பிடிக்கலனா டோன்ட் ரெக்கமெண்டட் சேனல்னு கொடுத்துடலாம். அந்த சேனல் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வீடியோவும் வரக்கூடாது, சஜஷன்லையும் வரக்கூடாது, ரெக்கமெண்ட்லையும் வரக்கூடாது, ஹோம் பேஜ்லையும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உள்ளே போய் பிளாக் யூசர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். இவ்வளோதான். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் யூடியூப்பில் உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை பார்க்கும்போது அதை வந்து மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூடியூப்பில் இருக்குது அப்படிங்கிற ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஒரு செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பை பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.